சிக்கன் பரட்டல் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 15 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அது கூடவே 5 பீஸ் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சம் பெரிய பீஸ், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5 கொத்தளவுக்கு கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆச்சுனாக்கா அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் குழைவாகிற வரைக்கும் அது நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து உப்பு சேர்த்து குழைவாக வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பச்சை வாசனை ஓரளவுக்கு போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி நீங்கள் கரண்டியால் பண்ணிங்கன்னா தயிர் சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கூட வந்து நல்லா கலந்துக்கலாம். மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுரும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இந்த மாதிரி அதுவே தண்ணி விட்டு ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து சுடு தண்ணி தான் சேர்த்துக்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. உங்களுக்கு கறி மறுத்து போன மாதிரி ஆகிடும். ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கிண்டி விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கனாக்கா கிரேவி வந்து திக்காகும், பட் சிக்கன் வந்து குக் ஆகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரத்துக்கு குக் பண்ணலாம். அதாவது சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் மூடி போட்டு. ஆனால் அடிக்கடி திறந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் குக் ஆகி கிரேவியும் வந்துட்டு நல்லா திக்காகிடும். அந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு ஒரு வாட்டி கலந்து இறக்கிட வேண்டியதான். ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரட்டல் ரெடி. இது வந்து சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.